ஆமாக்கா, ஜாதி மதம் மொழி இனம்னு சொல்லி எல்லாத்தையுமே கடந்து வாரத்துல எல்லா நாளும் முக்கியமா சனிக்கிழமை மக்கள் அதிகமா வந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய ஆலயத்துக்கு தான் இன்னைக்கு நாங்க வந்தோம். ஆமாமக்கா, நம்ம கன்னியாகுமரி ராஜாவூரின் ராஜாவா இருக்கிற மிக்கேல் அதிதூதரோட திருத்தலத்துக்கு தான் இன்னைக்கு நாங்க வந்திருந்தோம். மிக்கேல் அதிதூதரோட திருத்தலத்துக்கு வரணும் அப்படிங்கிறது என்னோட பல நாள் ஆசை. நியூ இயர் அதுவுமா எனக்கு அது அமைஞ்சது. இங்க வந்து பார்த்தாச்சுன்னா குட்டி பசங்க எல்லாருக்குமே நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் வச்சிருந்தாங்க. இந்த கெபில தான் பில்லி சூனியம் செய்வினை கட்டுகள் அது மட்டும் இல்ல தீரா வியாதிகளுக்காகவும் உள்ளூர் வெளியூர் மக்கள் வந்து பிரார்த்தனை செய்யறாங்க. பல மாதங்கள் இங்க தங்கி இருந்து மிக்கேல் அதிதூதர் கிட்ட அவங்களோட பிரார்த்தனைகளை செலுத்துறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா பல பேர் விடுதலை அடைஞ்சிருக்காங்க. ஆலயத்துக்குள்ள வந்ததுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஃபீல் ஆச்சு பாத்துக்கோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா பல பேர் முழங்காலிட்டு கண்ணீரோட மிக்கேல் அதிதூதர் கிட்ட அவங்களோட வேண்டுதலை வச்சிட்டு இருந்தாங்க. ஆலயத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்க்காக மிகப்பெரிய குடில் ஒண்ணு கட்டியிருந்தாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு பாத்துக்கோங்க. நான் வியந்து பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். எல்லா சனிக்கிழமையும் மிக்கேல் அதிதூதரோட திருத்தலத்துக்கு பாத்தீங்கன்னா பல ஊர்கள்ல இருந்து மக்கள் வராங்க. மாசத்துல 2வது சனிக்கிழமை பாத்தீங்கன்னா அசனமும் கொடுக்கறாங்க. கன்னியாகுமரியில இருந்து என்னோட வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எந்த சர்ச்சை விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, டாடா, பாய்.